ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.4 அறிமுகம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? நிகழ்ச்சிகளின் செயல்பாடுகள். எந்த நிகழ்ச்சிகளின் செயல்பாடுகள்? இப்போ நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், தலை விழுகுது, இல்லைன்னா பூ விழுகுது. ஒரு தாயக்கட்டையை ரோல் பண்ணுறோம், 1 2 3 4 5 இந்த எண்கள் விழுது. அந்த நிகழ்ச்சிகளின் செயல்பாடுகள். செயல்பாடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்ஜிப்ரிக் ஈவெண்ட்ஸ், சேர்ப்பா வெட்டா அந்த மாதிரி இருக்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் எஸ் ஆனது கூறுவழி என்க. நமக்கு தெரியும் எஸ்ங்கிறது என்னது? கூறுவழி. ஏ இஸ் த சப்செட் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஏங்கிறது எஸ்ஸினுடைய உட்கணமாகவும் இருக்கலாம் அல்லது எஸ்ஸாகவும் இருக்கலாம். மற்றும் பி ஆனது எஸ்ஸினுடைய உட்கணம் அல்லது இஸ் ஈக்குவல் டு ஆகியவை கூறுவழி எஸ்ஸின் நிகழ்ச்சிகள் ஆகும். அந்த கூறுவழிக்குள்ளதான் ஏங்கிற ஒரு நிகழ்ச்சியோ அல்லது பிங்கிற ஒரு நிகழ்ச்சியோ இருக்குன்னு வச்சுக்கிறோம். மேலும் ஏ மற்றும் பி ஆகிய 2 நிகழ்ச்சிகளும் சேர்ந்து நடைபெற்றால் அந்த நிகழ்ச்சியானது ஏ இன்டர்செக்ஷன் பி என்ற நிகழ்ச்சி ஆகும். ஏ ஒரு நிகழ்ச்சி, பி ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஏயும் நடக்குது, பியும் நடக்குது அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணலாம், எப்படி குறிக்கலாம் அப்படின்னா அதை ஏ இன்டர்செக்ஷன் பி என்று குறிக்கலாம். ஏ அண்ட் பி, ஏ மற்றும் பியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஏ மற்றும் பியை ஏ இன்டர்செக்ஷன் பி என நாம் குறிக்கலாம். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஏ ஒரு நிகழ்ச்சி, பி ஒரு நிகழ்ச்சி. ஓகே, இது ஏயும் நடக்குது, பியும் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்றது ஒரு செட்டு, இந்த எஸ்ங்கிறது கூறுவழி, அனைத்து கணம். எஸ்ங்கிறது இங்க என்னது? அனைத்து கணமா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஏங்கிறது ஒரு நிகழ்ச்சி, பிங்கிறது ஒரு நிகழ்ச்சி. ஏ மற்றும் பி நடக்குது அப்படின்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏ இன்டர்செக்ஷன் பிய குறிக்குது. ஓகே, இது ஒரு பாயிண்ட். நான் ஏ அல்லது பி அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணு தலை உழுகணும் அல்லது பூ உழுகணும். ஏதாவது ஒண்ணு அப்படின்னா ஏதாவது ஒன்று நடைபெற்றால் அந்த நிகழ்ச்சியை எப்படி குறிக்கணும்? ஏ சேர்ப்பு பின்னு குறிக்கணும். ஓகே, இங்க ஏ அண்ட் பி, ஏயும் நடக்கணும் பியும் நடக்கணும். ஒரு பூ அல்லது 2 பூ அப்படின்னா இது ஏ அல்லது பின்னு வரும். ஒரு பூ இல்லைன்னா ஒரு தாயக்கிட்ட 2 தாயக்கிட்ட நம்ம ரோல் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 2 முகங்களிலும் ஒரே எண்ணம் மற்றும் 2 முகங்களில் கிடைக்கும் எண்களின் கூடுதல் பகா எண்ணாகவும் இருக்க அப்படின்னு சொன்னா ஏ மற்றும் பி அப்படின்னா அது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லு. 2 நிகழ்ச்சி நடக்கணும்னா இன்டர்செக்ஷன், இது அல்லது அது நடக்கணும்னா சேர்ப்பு, ஏ சேர்ப்பு பி. கூட நமக்கு தெரியும் வெளியே இந்த பாக்ஸ் வந்து எஸ் கூறுவழி. இதுல பாரு, ஏடஸ் என்ற நிகழ்ச்சியானது ஏ என்ற நிகழ்ச்சி நடைபெறாத போது நடைபெறும் நிகழ்ச்சி. இப்ப பூ விழுந்தா தலை உழுகாது, தலை விழுந்தா பூ உழுகாது. ஏ நடந்தா ஏடாஸ்ன்றது நடக்காத நிகழ்ச்சி. அதான் ஏ டேஸ் என்ற நிகழ்ச்சியானது ஏ என்ற நிகழ்ச்சி நடைபெறாத போது, பூ உழுகாத போதுதான் தலை உழுகும், தலை உழுகாத போதுதான் பூ உழுகும். ஸோ ஏ அண்ட் ஏ டேஸ்ங்கிறது இங்க பூவும் தலையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா எஸ்ங்கிறது கூறுவழி, இந்த ஏங்கிறது உள்ள இருக்க வட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஏ டேஸ்ங்கிறது இந்த வெளியில கலர் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை ரெப்ரசன்ட். ஏயை தவிர ஏ இல்லாத போது, ஏ நடக்காத போது நடக்கிறது ஏ டேஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, இந்த முறையை ஞாபகம். ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஸ், ஏ நடக்கல ஏ டேஸ் நடக்காது, ஏ டேஸ் நடக்கல ஏ நடக்காது. அப்புறம் 2க்கு எப்படி இன்டர்செக்ஷன் இருக்கும்? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு நல் செட், வெற்று கணம். அதே போல ஏயையும் ஏ டேஸையும் சேர்த்தோம்னா எஸ் ஆகும். இந்த படத்தை பாருங்க, இது ஏ, இது வெளியே ஷேர் பண்ணியிருக்கிறது ஏ டேஸ். இது 2ஐயும் டோட்டலா அடிச்சோம்னா ஏ யூனியன் ஏ டேஸ் அப்படிங்கிறது அது என்னவாயிடும்? எஸ் ஆயிரும். இந்த ஏக்கு ஏ டேஸ் இன்டர்செக்ஷனே இல்ல, அதான் நல் செட்டு. ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு வெற்று கணம். 2 இங்க வெட்டுது, வெட்டவே இல்லை. ஏ இது ஏ டேஸ் வெட்டல. இது 2ஐயும் சேர்த்தோம்னா சேர்ப்பு கணம் கீழே ஏ யூனியன் ஏ டேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவாயிரும்? எஸ் ஆயிரும். ஓகே, ஏ பி ஆகியன
ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் A union B is equal to P of A union B is equal to P of A plus P of B அப்படின்னு விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா இதுக்கும் அதுக்கு இன்டர்செக்ஷனே இல்லப்பா, இது ஏ தனியா நடக்குது, இது பி தனியா, ரெண்டுக்கு இன்டர்செக்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னா P of A union B என்னன்னு எழுதலாம், P of A plus P of B எழுதலாம். பி ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளின் சேர்ப்பு, இந்த ஏ யூனியன் பி உடைய சேர்ப்பு என்னன்னா சம்மேஷன் ஆஃப் எல்லா நிகழ்ச்சிகளினுடைய மொத்த நிகழ்தகவு. ரெண்டு நிகழ்ச்சி இருக்கு, ஏங்கிற ஒரு நிகழ்ச்சி பிங்கிற ஒரு நிகழ்ச்சி, ரெண்டு ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி என்ன, இது ரெண்டுனுடைய சேர்ப்பு. இது ரெண்டுனுடைய சேர்ப்பை எப்படி எழுதலாம், சம்மேஷன் ஆஃப் நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவு, எல்லா நிகழ்ச்சிகளுடைய நிகழ்தகவை கண்டுபிடிச்சு கூட்டி போட்டு. ஓகே, தேற்றம். ஃபர்ஸ்ட் ஒரு தேற்றம் பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட் தேற்றம். ஏ மற்றும் பி ஆகியவை ஒரு சமவாய்ப்பு சோதனையின் இரண்டு நிகழ்ச்சிகள், ரெண்டு வேற வேற நிகழ்ச்சி. இது பூ கிடைக்கிறது, தலை கிடைக்கிறதுனா, இல்லைன்னா இது ஒரு தாயை கட்டையை ஊட்டினோம்னா இது 4 கிடைக்கிறவுடைய நிகழ்வு, இது 6 கிடைக்கிற நிகழ்வு அப்படின்னு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கிட்டோம்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படிங்கிறது என்னன்னு வரும், பி ஆஃப் ஏ மட்டும்னு வரும். அதாவது அதை எப்படி எழுதலாம்னா P of A minus P of A intersection B ன்னு எழுதலாம். இங்க பாருங்க படத்தை, இது எஸ், இந்த வட்டம் ஃபுல்லும் ஏ, இந்த வட்டம் ஃபுல்லும் பி, இந்த வட்டம் இது மட்டும் என்ன, இது ரெண்டு ஏ இன்டர்செக்ஷன் பி, இது என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த இடம் என்ன, இந்த ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த இடம் என்ன, பி டேஷும் ஏயும் சந்திக்கிற இடம். இந்த இடம் என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் சந்திக்கிற இடம். இந்த இடம் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ மட்டும், இந்த இடத்துல பி இல்லைன்னு அர்த்தம். இந்த ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த இடம் என்ன அர்த்தம், பி ஏ மட்டும்னு அர்த்தம், பி இல்லை அந்த இடத்துல, பி அந்த இடத்துல வரல. இந்த இடத்துல இருக்கிறது என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்ப இந்த ஏங்கிற வட்டத்துல இருந்து இந்த ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பிங்கிறத நான் கட் பண்ணி எடுத்துட்டேனா, இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேனா, இது மட்டும் அப்படின்னா பி ஆஃப் ஏ மட்டும், என்ன ஏ மட்டும். அதை எப்படி எழுதுறாங்கன்னா பி ஆஃப் ஏல இருந்து இந்த ஏ இன்டர்செக்ஷன் பிய மைனஸ் பண்ணிட்டோம்னா இது மட்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்ப ஏல இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கழிக்கிற ஆன்சர் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகே, அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் எப்படி எழுதலாம்னா ஏ மட்டும்னு சொல்லலாம், அல்லது பி ஆஃப் ஏல இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம மைனஸ் பண்ணி எடுக்கிற ஆன்சர் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது புரியட்டுன்றதுக்காக எழுதி. அதே போல ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பினா இந்த வட்டம், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பினா இந்த வட்டம், இங்க இருக்கு படம், இந்த இருக்கு பாருங்க, இந்த இடம் இது ஃபுல்லும் பி, இந்த வட்டம் ஃபுல்லும் பி, இந்த இடம் மட்டும் என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த பிங்கிறதுல இருந்து இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியை கட் பண்ணி எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த இடம் கிடைக்குது, அது பி மட்டும். அதாவது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி, இந்த இடம் வந்து என்னது, இந்த இடத்துல ஏயே வராது, ஏ டேஷும் பியும் சந்திக்கிறேன். ஸோ பி ஆஃப் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி எப்படி எழுதலாம், பி ஆஃப் பி மட்டும் எழுதலாம், அல்லது பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என நம்ம நிறுவ போறோம். ஓகே, கணங்களின் பங்கீட்டு பண்பு நமக்கு செட்ல நம்ம ஃபர்ஸ்ட் செட்ல பார்த்தது, அது பங்கீட்டு பண்பின் படி ஒரு 2 ஃபார்ம்ல நம்ம எழுத போறோம். என்ன ஃபார்ம், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ், இதையும் 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 இந்த இடத்தையும் சேர்த்தேன்னா உனக்கு என்ன கிடைக்கும், ஏன்ற இடம் கிடைக்கும். ஓகே, கிடைக்குமா, அது எப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த இடம் என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, இந்த இடம் என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ், இந்த இடம் என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். இது ரெண்டையும் இப்ப நான் சேர்க்கப்படும், இந்த இடத்தையும் சேர்க்கப்படும். இப்ப சேர்க்கையில இந்த பங்கீட்டு பண்பின் படி இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னா ஏ இன்டர்செக்ஷன்
பி யூனியன் பி டேஷ். ஆல்ரெடி ஏ எழுதிடும். ஏ இன்டர்செக்ஷன் ஓகே பி யூனியன் பி டேஷ். பியையும் பி டேஷையும் நம்ம சேர்த்தோம்னா என்னன்னு ஏற்கனவே ஏ யூனியன் ஏ டேஷ் வந்து எஸ்ன்னு பார்த்தோம். அதே போல பி யூனியன் பி டேஷ என்னன்னு எழுதுவாங்க எஸ்ன்னு எழுதுறான். ஸோ இந்த ஏ அப்படியே இருக்கும். அப்ப ஏக்கும் எஸ்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் என்ன இருக்கும்? இந்த இருக்கு ஏக்கும் எஸ்ஸுக்கும் இன்டர்செக்ஷன். எஸ்ஸும் ஏ எந்த இடத்துல சந்திக்குது? ஏங்கிற இடத்துல சந்திக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு ஆயிரும்? ஏன்னு ஆகிரும். இது ஒரு பங்கீட்டு பண்பு. இது ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சது. அதே போல ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியனுக்கு பதில இந்த இடத்துல யூனியனுக்கு பதில இன்டர்செக்ஷன் எழுதணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் பி டேஷ். பி இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகே, அப்ப பியும் பி டேஷ் எங்கேயாவது வெட்டுமா? பி இல்லாத நேரத்துல தான் பி டேஷ் நடக்கும். பி டேஷ் நடக்காத இடத்துல தான் பி நடக்கும். ஸோ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் நல் செட்டு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் நல் செட் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு விட்டுருக்கணத்துக்கும் இன்டர்செக்ஷன் இருக்குமா? ஏங்கிறது ஏதாவது ஒரு இது வேல்யூ இருக்கு, 1 2 இருக்கு. நல் செட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை. இது ரெண்டுக்கு நீ பொது பார்க்க முடியுமா? இன்டர்செக்ஷன் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதுவும் நல் செட்டா தான் இருக்கும். ஸோ அதுதான் நல் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு இப்ப நம்ம ப்ரூஃபை எழுத போறோம். ஓகே, இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். இது ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். இது ரெண்டும் ஒன்றை ஒன்று என்ன செய்யும் நிகழ்ச்சிகள்? விளக்கும் நிகழ்ச்சிகள். இது ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷனே இருக்காது. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி மற்றும் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஆகியவை ஒன்றை ஒன்று என்ன நிகழ்ச்சிகள்? விளக்கும் நிகழ்ச்சிகள். அப்படின்னா அதனுடைய சேர்ப்பு என்னவா இருக்கும் பாருங்க. இது ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். ரெண்டையும் சேர்த்தேன்னா உனக்கு என்னன்னு கிடைச்சிடும்? ஏங்கிற செட்டு கிடைச்சிடும். ஓகே, அததான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணும். ஆகையால் பி ஆஃப் ஏவை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு எழுதலாம். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்தா ஏங்கிற வட்டம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பி ஆஃப் ஏ அப்படியே வச்சுக்கிட்டு யூனியன் இது ரெண்டு ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சின்னா அதுக்கு இன்டர்செக்ஷனே இருக்காது. ஸோ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பின்னு எழுதிடலாம். இதை முழுசும் ஏன்னு அசீவ் பண்ணிக்கிறோம், இதை முழுசும் பின்னு அசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பின்னு எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு இதை அப்படியே எங்கிட்டு கொண்டுட்டு வாங்க. பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஆயிடும். அப்ப நம்ம ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ மட்டும், ஏ இருக்க இடம் மட்டும். அதை எப்படி எழுதலாம்னா பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் என்ன? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம்னா என்ன? ஏ மற்றும் பி ஆகியவை ஏதேனும் இரு நிகழ்ச்சிகள், ஏ ஒரு நிகழ்ச்சி பி ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கணும். அப்ப என்ன எழுதலாம்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த தேற்றம் ரொம்ப முக்கியமான தேற்றம், கூட்டல் தேற்றம், நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். எப்படி நம்ம கணத்துல n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b ன்னு பார்த்தோமோ அதே தியரம் தான் இங்க நிகழ்தகவுலையும் இந்த கூட்டல் தியரம். என்ன சொல்றாங்க? p of a union b ய நாம எப்படி எழுதலாம்னா p of a plus p of b minus p of a intersection b ன்னு எழுதலாம். இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்க போறோம். இது ஒரு தேற்றம். இன்னொரு தேற்றம், a b மற்றும் c ஆகியவை ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள். இங்க ரெண்டு நிகழ்ச்சி, ஏ மற்றும் பிக்கு ரெண்டு நிகழ்ச்சிக்கு இந்த ஃபார்முலா. இப்போ மூணு நிகழ்ச்சி, ஏ ஒரு நிகழ்ச்சி, பி ஒரு நிகழ்ச்சி, சி ஒரு நிகழ்ச்சினா we can write p of a union b union c is equal to p of a plus p of b plus p of c minus p of a intersection b minus p of b intersection c minus p of a intersection c plus p of a intersection b intersection c. எப்படி செட்டில் நம்ம கணத்துல பார்த்தோமோ அதே தியரம் தான் இங்க. இது ரெண்டையும் நிகழ்தகவுல நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்க போறோம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி செட்ல பார்த்த தியரம், கூட்டல் தியரம்.
அந்த தியரத்தை நிகழ்தகவுல இது அப்ளை ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா? எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்? எஸ்ஐ கூறு வழியாக உடைய ஒரு சமவாய்ப்பு சோதனையில், ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதான் சாம்பிள் ஸ்பேஸ். எஸ்னா கூறு வழி, ஒரு நிகழ்ச்சியினுடைய மொத்த நிகழ்வுகள் தான் எஸ் கூறு வழின்னு சொல்றோம். அது சமவாய்ப்பு முறையில எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது. ஏ மற்றும் பி ஆகியன ஏதேனும் 2 நிகழ்ச்சிகள் என்க. முதல்ல ஏபியை மட்டும் எடுத்து பேசும். வெண்படத்தில் இருந்து ஏ மட்டும், ஏ இன்டர்செக்ஷன் பி மற்றும் பி மட்டும் ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி. இந்த படத்தை பாருங்க, ஒரு படம் பக்கத்துல வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடம் ஏ மட்டும், இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க, லைட் கிரீன் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் கிரீன் கொடுத்துருக்க இடம் என்னது? ஏ மட்டும். இந்த இடம் என்னது? ஒரு மாதிரி எல்லோயிஷ் கிரீனா இருக்குது, ஏ வெட்டு பின்னு. இந்த இடம் என்ன? ஆரஞ்சு கலர், லைட் ஆரஞ்சு கலர், பி மட்டும். இது 3 பாருங்க ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தனித்தனியா இருக்கு. ஓகே, அப்போ ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா சேர்ப்பு ஏ யூனியன் பி நாம எப்படி எழுதலாம்? பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ மட்டும் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி மட்டும். எந்தெந்த நிகழ்ச்சிகள் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 3ஐயும் தனித்தனியா யூனியன் எடுக்கலாம். ஓகே, அப்ப விளக்கும் நிகழ்ச்சி எல்லாம் 3ஐயும் தனித்தனியா பி ஆஃப் ஏ மட்டும், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் பிளஸ் பி ஆஃப் பி மட்டும் போட்டு. ஓகே, பி ஆஃப் ஏ மட்டும்ன்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, இது முதல் தியரம். இப்பதான் இதுக்கு முன்னாடி ரீசெண்டா ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பி ஆஃப் ஏவை எப்படி ஏ மட்டும்ங்கிறத எப்படி எழுதலாம்? இந்த இடம் மட்டும் அப்படின்னா ஏல இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துட்டோம்னா இது மட்டும் கிடைக்கும். அதுதான் பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படி வச்சு. அடுத்து பி ஆஃப் பி மட்டும், பி மட்டும் அப்படின்னா இது எப்படி கிடைக்கும்னா பில இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை கழிச்சோம்னா கிடைக்கும். ஓகே, அதையும் போட்டாங்க. பி ஆஃப் பி மட்டும் அப்படின்றத பிங்கிறதுல இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துட்டோம்னா கிடைக்கிறது. ஸோ அதையும் எழுதிட்டாங்க. இப்ப ஒரு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஒரு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கு? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் இன்னொரு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு. ஸோ இதுதான் கூட்டல். ஓகே, இது எது ரெண்டுக்கும்? ஏ மற்றும் பி காணது. இப்போ 3 நிகழ்ச்சி எடுக்கப்போம். ஏ பி சி ஆகியன சமவாய்ப்பு சோதனையில் எஸ் என்ற கூறுவழியின் ஏதேனும் 3 நிகழ்ச்சிகள் எனில் நம்ம எப்படி இதே ஃபார்முலாவை கூட்டல் ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ண போறோம். என்ன எடுக்க சொல்றாங்க? 3க்கு 2 ஃபார்ம் பண்ண போறோம். ஏ அப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த பியையும் சியையும் சேர்த்து டின்னு அசீவ் பண்ணிக்குவோம். லெட் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு டி என்க. அப்ப பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த பி யூனியன் சியை தூக்கிட்டு என்னன்னு போட்டிருக்காங்க? டின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ ஏ யூனியன் டி. இப்பதானே ஏ யூனியன் பிக்கு ஒரு ஃபார்முலா அப்ரூவ் பண்ணி வச்சோம். அந்த பிங்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? டி இருக்கு. ஸோ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் டி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டின்னு எழுதிடுறாங்க. ஓகே, இப்ப டியை தூக்கிட்டு என்ன எழுதணுமோ திரும்ப அப்ளை பண்ண போறோம். டி எடுத்துட்டு பி யூனியன் சி, இங்கேயும் டி எடுத்துட்டு பி யூனியன் சி எழுதியாச்சு. ஓகேவா? முதல்ல டி சிங்கிளா வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை கூட்டல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு திரும்ப டிக்கு பதிலாக பி யூனியன் சியை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பி ஆஃப் ஏ அப்படியே போட்டாச்சு. அகைன் இதுக்கு மட்டும் இந்த ஏ யூனியன் பி ஃபார்முலாவை இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுவோம். ஏ யூனியன் பிக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம்? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி. அகைன் இந்த கூட்டல் தேற்றத்தை எழுதியாச்சு. ஓகே, மைனஸ் இந்த கன முற்றொருமைகள் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி எழுதிட்டாங்க. உள்ள கொண்டு போய் இந்த ஏ இன்டர்செக்ஷனை பங்கீட்டு பண்பு, கணத்தின் பங்கீட்டு பண்பு படி இதை ரெண்டையும் உள்ள கொண்டு போய் எழுதியாச்சு. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி எழுதியாச்சு. ஓகே, இதை அப்படியே போட்டாச்சு, இதை போட்டாச்சு, இதை போட்டாச்சு, இதையும் போட்டாச்சு. இப்போ இது எப்படி? இதே ஃபுல்லா ஏ நினைச்சுக்கிறோம், இதை ஃபுல்லா பி நினைச்சுக்கிறோம். இதை கம்ப்ளீட்டா ஏ அசியூம் பண்ணிக்க, இதை கம்ப்ளீட்டா பி அசியூம் பண்ணிக்க. ஸோ பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதும். ஆனா வெளியே மைனஸ் இருக்கனால முதல் 2 மைனஸ் ஆயிடுது, அடுத்தது பிளஸ் ஆயிடுது.
ஓகே, இதவே கம்ப்ளீட்டா ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், இதவே கம்ப்ளீட்டா பின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டாச்சா? ஓகே, இந்த மைனஸ் வெளியே இருக்கனால முதல் ரெண்டு டேர்ம் மைனஸ் ஆகி அடுத்த டேர்ம் பிளஸ் ஆகி, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு காமனா போட்டுடலாம். வந்துருச்சா ஃபார்முலா? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பி இன்டர்செக்ஷன் சி சி இன்டர்செக்ஷன் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா? அடுத்து நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தை பின்வரும் முறைகளில் நாம் சுலபமாக எழுதலாம். கூட்டல் தேற்றத்துல எப்படி ஈஸியா அசியூம் பண்ணி எழுதிக்கலாம்? பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு S1 மைனஸ் S2 எழுதலாம். 3 ஏ யூனியன் பி யூனியன் சியை S1 மைனஸ் S2 பிளஸ் S3 எழுதலாம். ஏன் இப்படி எழுதியிருக்கோம்? இது S1 மைனஸ் S2 எழுதணும், இது S1 மைனஸ் S2 பிளஸ் S3 ஏ எழுதணும். S1ங்கிறது ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடப்பதற்கான நிகழ்தகவு. S2 என்பது 2 நிகழ்ச்சிகள் மட்டும் நடப்பதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு. ஓகே, 2 நிகழ்வுகளின் கூடுதல், 2 நிகழ்ச்சின்னா அங்க கூட்டல் ஆயிக்கிறது. S3ங்கிறது 3 நிகழ்ச்சிகள் மட்டும் நடப்பதற்கான நிகழ்தகவின் கூடுதல். அதான் அப்படி நோட் பண்ணியிருக்கோம் சொல்லுவோம். இப்ப ஏ யூனியன் பியை எப்படி எழுதுறோம்? ஃபார்முலா என்ன எழுதுறோம்? பி ஆஃப் ஏ யூனியன் பியை ஜென்ரலா என்ன ஃபார்முலா எழுதுவோம்? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதுவோம். ஸோ ஒரு ரெண்டு இதனுடைய கூடுதல் அப்படின்னா இது தனித்தனி நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது. S1ங்கிறது ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடக்கும். அப்ப இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது, இதுவும் ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது. ஸோ இதை தூக்கிட்டு S1 போட்டுக்கிட்டோம். இதையே மைனஸ் S2 டினோட் பண்றோம். இது 2 நிகழ்ச்சி நடக்கிறத S1 போட்டுக்கிட்டோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஷார்ட்டா சொல்றாங்க. அடுத்து பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி என்னன்னு சொல்லலாம்? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மூணுமே தனித்தனியா ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது. ஸோ இந்த மூணையும் S1 ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்து என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி வரும், பி இன்டர்செக்ஷன் சி வரும், ஏ இன்டர்செக்ஷன் சி வரும். ஸோ இது எல்லாமே ரெண்டு நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இது ரெண்டு இது ரெண்டு இது ரெண்டு. ஸோ அதை என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம்? S2 ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, பிளஸ் 3 நிகழ்ச்சிகள் நடக்கிறத S3 ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதை S1 மைனஸ் S2 பிளஸ் S3 ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. புரியுதா? ஒரு ஷார்ட்டமா டினோட் பண்றதுக்கு வச்சுக்கலாம். மேற்கண்ட அமைப்பு முறையில் பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டியின் நிகழ்தகவை காண்க. இதே போல 4 இருந்தா எப்படி? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி பிளஸ் பி ஆஃப் டின்னு போட்டு எப்படி எழுதலாம்? பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி 4 நிகழ்ச்சி இருக்கு. இது எப்படி எழுதலாம்? முதல்ல பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி பிளஸ் பி ஆஃப் டி. இந்த 4 ஒரே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு என்னன்னு போட்டுலாம்? S1 போட்டலாம். அடுத்து 2 நடக்கணும். மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, இது எல்லாத்தையுமே காமனா மைனஸ் எடுத்துக்கிறோம். பிளஸ் பி இன்டர்செக்ஷன் சி சி இன்டர்செக்ஷன் டி பிளஸ் பி ஆஃப் டி இன்டர். ஓகே, இந்த 4ஐயும் அப்படியே என்னன்னு டினோட் பண்ணலாம்? S2ன்னு டினோட் பண்ணலாம். அடுத்து பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டின்னு. ஸோ இது எப்படின்னு எழுதலாம்? S3ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஏபி பிசி சிடி டிஏ இது எல்லாமே 2 நிகழ்ச்சி S2. இது 3 நிகழ்ச்சியும் சேர்த்திருக்குது. இது 1 2 3 4 நிகழ்ச்சியும் சேர்த்திருக்குது. அப்ப இன்னொன்னு நமக்கு வரும். 3 நிகழ்ச்சி சேர்த்தது ஒண்ணு வரணும். அதை போட்டுட்டு அப்புறம் 4 நிகழ்ச்சி. இங்க S4 ஒண்ணு வரணும். மைனஸ் ஆஃப் ஏபிசி அடுத்து பிசிடி. ஓகே, சிடிஏ போட்டுட்டு அப்ப இது ஃபுல்லா 3 3 வருதா? S3 போட்டுருவோம். அடுத்தது லாஸ்ட் தான் 4 சேர்ந்தது. ஏபிசிடி 4 சேர்ந்தது S4. இப்படி நம்ம அசியூம் பண்ணி ஒரு 4 நிகழ்ச்சிகள் சேர்ந்ததை எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா?